ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, இது நல்லா இந்த ஜூஸ் குடிக்கும்போது முடி நல்லா வளரும், முகமும் நல்லா பளபளன்னு இருக்கும், உடம்புக்கு ஹீமோகுளோபின் லெவலும் அதிகமாகும். வாங்க அந்த ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 நெல்லிக்காய் வந்து 2 பேர்த்துக்கு ஜூஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அது கூட வெட்டி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நான் எல்லா நெல்லிக்காயுமே கட் பண்ணி சேர்த்துட்டேன். கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்து உப்பு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த உப்பு இருக்கோ அந்த உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சட்னிலாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஜூஸ் தேவை. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சாவது இல்லைன்னா கையால் எதால் வேணாலும், கரண்டி இந்த மாதிரி வச்சு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு நம்ம அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. எல்லா இதில் இருக்கிற ஜூஸும் நமக்கு ஃபுல்லாக கீழே இறங்குற அளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கையை வச்சு கூட அடியில் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கிறேன். நல்லா கையை வச்சு பிழியும்போது அதில் இருக்கிற எல்லா ஜூஸும் ஃபுல்லாக இறங்கிடும். அதனால் நல்லா கையை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இப்போ தான் நம்ம மெயினாக நான் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு கிளாஸில் அந்த லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லெமனில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சிக்க போகிறேன். அரை லெமன் பிழிஞ்சிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் ஜூஸில் பாதி அளவு சேர்த்தா போதும். இது 2 பேர்த்துக்கு, அதனால் பாதி சேர்த்துக்கிறேன், பாதி ஜூஸை நான் வச்சிட்றேன். பாதி அளவுக்கு அப்புறமா நம்ம வெதுப்பான தண்ணி, கொஞ்சம் நல்லா சுடுற அளவுக்கு இருக்கிற தண்ணியை வந்து இந்த ஜூஸில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. வெதுப்பான தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ணும். அதனால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 2 ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் வேணால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டு நல்லா அந்த தேன் வந்து ஜூஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேன் போய் அடியில் செட்டில் ஆகிடும். அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஜூஸும் தேனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது இந்த ஜூஸ் உடம்புக்கு. நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் தரும் இந்த ஜூஸ் குடிக்கும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.